உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நானா? உனக்கா? என்ன ஹெல்ப்? அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். என்ன ஃப்ரெண்டு? எந்த உண்மையை மறைக்கிறாங்க? நான் என்ன கேக்குறேனோ கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சரியா? சரி சரி சொல்லு. அவங்க வாயில இருந்து உண்மையை எப்படி வாங்குறது? அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்காடி? அக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஈஸியா வர வச்சிடலாம். ஒரு கேம் இருக்கே. என்ன கேம்? அதான்க்கா, ட்ரூத் ஆர் டேர். அதை வச்சு உண்மையை வர வைக்கலாமே. ஆட ஆமால. அப்ப நான் பஜ்ஜி வாங்க போயிட்டு இல்லன்னு சொல்லிட்டு வந்தனா? ஆமா. உண்மை என்னன்னா, அந்த கடையில பஜ்ஜி முடிஞ்சிருச்சு. கடைசியா 2 தான் இருந்துச்சு. எனக்கும் பசிச்சுதா. பார்த்த உடனே ஆசையா வேற இருந்துச்சு. கூட கார சட்னி வேற வச்சிருந்தாங்க. சரி, நம்ம ஒன்று சாப்பிட்டுட்டு இன்னொன்று உனக்கு கொண்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் எப்படின்னு தெரில, 2மே உள்ளே போயிடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட வந்து பஜ்ஜி இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அதுதான் நான் உங்ககிட்ட மறைச்ச பெரிய உண்மை. பஜ்ஜி பஜ்ஜி தான் நீ என்கிட்ட மறைச்ச பெரிய விஷயம். நீலாம் இப்படிதான் கேம் விளையாடுவியா? சரி, பரவாயில்ல. வேற ஏதாவது உண்மை மறைச்சிருப்பல, அது என்னன்னு சொல்லு. ஒரு உண்மையை சொன்ன சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு மறுபடியும் சொல்லுன்னா நான் எந்த உண்மையை சொல்றது? நான் வேற எந்த உண்மையும் உண்ட மறைக்கலப்பா. மறமாட்டா வாழ தெரியுமா? இப்படி லூசு மாதிரி இருக்கிறான். உண்மையை சொன்னா நம்ம லைஃப் எப்படி மாறும் தெரியுமா? இங்க பாரு, நீ கிட்ட ஏதாவது பெரிய உண்மையை மறைச்சிருப்பல, அத நீ கிட்ட சொல்லலனா நான் உன்னை தூங்க விட மாட்டேனா? என்கிட்ட அப்படி வேற ஒண்ணும் இல்லடி. இல்ல சரி விடு, நான் வேணா டேருக்கு ஒத்துக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லு, நான் பண்றேன். எனக்கு தூங்கணும். என்ன வேணாலும். சரி, போய் உங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வா. போ, கிளம்பு போ. போய் கொடுத்துட்டு வந்தா தூங்கணும். பேச்சு மாத்த. யார சொன்ன? உங்க அப்பாவை. ஓடிங்க. ஏண்டி, யாராவது சிங்கத்தோட கோயிலுக்குள்ளே போய் சிங்கத்தோட முடிய பிடிக்கிட்டு வர சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன், போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா. இல்லன்னா நீ உண்மையை சொல்லு. போய் தொலைறேன். அப்பா கிட்ட அடி வாங்கி ரொம்ப காலம் ஆச்சு. மறுபடியும் போட்டு புழக்க போறாரு. பாத்தியா, கண்ணாடி போடாதனால தான் உங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா உன்னை இவ்வளவு அடிச்சிருக்க மாட்டாரு. ஏண்டா, எத்தனை வாட்டி உன்னை வீரா முடிவெட்டுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதனாலதான் இருட்டு திருட மாதிரியே இருந்திருக்க. இனிமேலாவது அவ சொல்ற பேச்சு கேளு. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. செம்ம அடி போல இருக்கு. புள்ளனாலே எங்க அண்ணன் பொரட்டி அடிப்பாரு. திருடன்னா கேட்கவா வேணும்? உனக்கு என்ன மேல காண்டு? பொட்டாட்டிய கூட்டு வந்து அந்த அடி அடிக்கிற? ஐயோ, பாவம் புள்ள. எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. என் மர நல்லா அடிச்சாங்களா? அடிச்சாங்க. லாவா? இல்ல அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். நீயும் சேர்ந்தானே நடிச்ச? அந்த வளையல முறுக்கிக்கிட்டு நங்குன்னு குத்துனியே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு, என் முதுக பாரு, எப்படி வீங்கி இருக்குன்னு பாரு. அது நீ நினைச்சு அடிக்கல, நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நினைச்சுதான் அடிச்சேன். உனக்கு தெரியும் தெரிஞ்சேதான் அடிச்சிருக்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் போல இருக்கு. எத்தனை வருஷத்து வஞ்சத்தை மனசுல வச்சிருந்தியோ, பழி வாங்கிட்டேல்ல. என்ன அடி? என் பிள்ளைய நான் அடிப்பனா? தெரியாம தானே அடிச்சேன். ஏதோ 2-3 அடி, அதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? அது ஐயோ, இத வேற கேட்டுட்டாரு. என்ன சொல்றது இவர்கிட்ட? இல்ல, பார்த்து தூங்க போனா, தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவா யாரையாவது பார்த்துட்டு தூங்குனா அடுத்த நாள் பொழுது நல்லபடியா விடியும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இங்க வந்துட்டேன். ஹேய், யாரா சொன்னா?
அது யார் அது விடியல் சித்தர். விடியல் early மார்னிங் சித்தர். நம்ம சோஷியல் மீடியால கூட பயங்கர ட்ரெண்டானவர் இல்ல வீரா? ஆமா ஆமா. ஆ ஆ ஏய் நடிக்காதடா. என்ன என்ன போட்டதெல்லாம் வந்தியா? ஆ, நான் உங்களை போட்டு சத்தியமா இல்லப்பா. சாரி நைனா. டேய் டேய் நில்றா. ஆஹா, அடிச்சதுக்கு சரியா போச்சு. வள்ளி வள்ளி. வரேண்ணா என்னண்ணா ஆச்சு? இப்ப ஏன் கத்துற? இது என்னாச்சா? அவன் என்ன காரியம் பண்ணிட்டு போறான் தெரியுமா? அவ என்ன பண்ணா? ஐயோ, அத எப்படி வாயால சொல்லுவேன்? சரி சொல்லனா போ. உன்ன போய் கூப்பிட்டான் பாரு. என்னண்ணா என்னதுக்கு திட்டுற? இப்ப என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா நீ? ஆமா சொல்றேன். அவன் என் கண்ணத்துல உன் கணத்துல அடிச்சிட்டானா? அடிக்கிறதாவது முத்தம் கொடுத்துட்டு போறான் வள்ளி. முத்தமா? என்னடா சொல்ற? ஆமா வள்ளி, முத்தம் கொடுத்துட்டு போறான் அந்த பைத்தியக்காரன். ஏய், என்ன சிரிக்கிற? இல்லனா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், வீட்ல பொண்டாட்டி இருக்கா, இந்த நேரத்துல உனக்கு வந்து முத்தம். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? சரி சரி நான் சிரிக்கல. சரி விடுண்ணா, சின்ன புள்ள ஏதோ அப்பா மேல பாசத்துல முத்தம் கொடுத்துட்டா, சந்தோஷமா இருப்போம். 4 கழுத வயசாகுது உனக்கு, முத்தம் கொடுக்கற இடத்துல இருக்காம கூப்பிட கூப்பிடு. ஐயா அண்ணா போன போட்ட விடுண்ணா. இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? அடியே இங்க பாரு, நீ சொன்ன நான் கொடுத்துட்டேன். இத்தோட இந்த கேம் முடிச்சிரு, அவ்வளவுதான். அப்படிலாம் முடிக்க முடியாதுப்பா. கேம் இப்பதான் ஸ்டார்ட்டே ஆகுது. மாரா டேய் மாரா, ஐயோ, வாடா இங்க. இது வேற கூப்பிடுதே. பெரிய மனுஷன் பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு போல. ஏய், என்ன சிரிப்பு? எல்லாம் உன்னால வந்த வேண. நான் எதுக்கு? வாடி. அம்மா படுபாவி படுபாவி. மாரா ஆ, டேய் வாடா இங்க. சொல்லுங்க அத்தை. என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? நான் ஒன்னும் பண்ணலீங்களே. என்ன பண்ணல? தொலைச்சிடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.